தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்களோடு கூட இந்த வியாழக்கிழமையின் மாலை நேரங்களிலும் ஜெப பாடம் ஆராதனையில் ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். we are learning about prayer. பலமுறை அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஏன் தேவன் நாம் ஜெபிப்பது எல்லாவற்றையும் கேட்க மாட்டாரா? ஜெபத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதா? வேதத்தின்படி அதுதான் சரியானது. You should learn how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை ஜெபிக்க வேண்டும் என்பது வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. அதன்படி நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் என்ன? வேதத்தில் இருக்கிற ஜெபங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரேயர்ஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தில் இருக்கிற ஜெபங்களை எப்படி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். How to understand it rightly and correctly. சரியான விதத்தில் புரிந்து கொள்வது எப்படி என்பதுதான் இந்த ஜெப கூடுகை அல்லது இந்த ஜெப பாடம் ஆராதனையுடைய வேலையாக இருக்குது. காரணம், prayer is a common word of every religion. ஜெபம் என்கிற இந்த வார்த்தை பொதுவாக எல்லா மதங்களிலும் பேசப்படுகிற சொல்லப்படுகிற பொதுவான ஒரு வார்த்தை தான். வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்றதில்லை. சமீபத்தில் இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே நிறைய இடங்களில் ப்ரேயர் பெல்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ரவுண்டாக இருக்கும், அதை கையில் இப்படி சுற்றி விடுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரேயர் பெல்லில் ப்ரேயர்ஸை அவங்க மொழியில் அச்சடித்து வச்சுருப்பாங்க. முக்கியமாக புத்திசம், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த பழக்கத்தை வச்சுருக்குறாங்க. தெருவுக்கு தெரு அது இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அதை போயிட்டு அப்படி சுற்றி விட்டிங்கன்னா, அந்த ஒரு முறை சுற்றி வந்துருச்சுன்னா அந்த ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. நான் போய் அதை பார்த்தேன். அவங்களுடைய மொழியில், அது என்ன மொழின்னு தெரியல, பட் அந்த மொழியில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் அதில் இருந்தது. ஸோ தே பிலீவ் இன் ப்ரேயர். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை யார் போனாலும் சரி. இப்போ நம்ம ஆளுங்க வந்து சும்மா சுற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க, பட் அவங்க நம்பிக்கையோடு சுற்றுறாங்க. அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜபம். அதை அந்த இது சுற்றி விட்டால் அந்த ஜபம் கேட்கப்படும். ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால பெரியவர்கள், வயதானவர்கள், சின்ன பிள்ளைங்க யார் வந்தாலும் சரி இந்த ப்ரேயர் பெல்லை சுத்தமாக போகிறதே இல்லை. சில இடத்துல சுத்த முடியாத அளவுக்கு பெரிய சைஸில் தான் இருக்குது. 2-3 பேர் சேர்ந்து பிடிச்சி தள்ளணும், அவ்வளோ பெருசுலாம் இருக்குது. அப்போ இது எல்லாமே பாருங்கள், எல்லா மதங்களிலும் இந்த ஜெபம் என்கிற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை தான் அது. சரி, இப்போ மதத்துலேயும் ஜெபம் இருக்குது. இப்போ இதில் தான் கவனமாக இருக்கணும். மதம்னு வந்துருச்சுனாலே உறவு அடிபட்டு போயிடும். உறவுன்றது கடவுளோடு இருக்கிற உறவு, ஐக்கியம். கடவுள் எதிர்பார்க்கறது அதான். கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நான் உங்களுக்குள்ளே உள்ளாவி, நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களாம் பேசிட்டு சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள். He coming into the relationship, not the religion. கடவுள் எது எதிர்பார்க்குறாரு? நான் அப்பாவா நீங்கள் பிள்ளைங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. மதம் என்ன பண்ணுது? ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வச்சு இந்த மாதிரியான கோட்பாடுகள் இப்படிலாம் இருக்குது, இப்படி நடந்துவோம். தட் இஸ் ரிலிஜியன். அதுக்குள்ளே அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அப்போ கிறிஸ்தவத்துலேயும் ஜெபம் அப்படிப்பட்டது தான் மாறிடுச்சு. நிறைய ஜெபங்கள் இருக்குது, உபவாச ஜெபம் இருக்குது, இரவு ஜெபம் இருக்குது, என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, மெனி திங்ஸ். இதில் என்ன பிரச்சனை? வேதத்தின்படி இவைகள் எல்லாம் சரியா? வேதத்தின்படி இவைகள் எல்லாம் சரியானதா? பிகாஸ் வாட் எவர் வி டூ, இட் ஷுட் பி மீனிங்ஃபுல் அண்ட் இட் ஷுட் பி ஃப்ரூட்ஃபுல். நம்ம எதை செய்தாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், அது பலன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கடவுள் வச்சிருக்கிறார். சங்கீதம் 1வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்து, எதை கொடுக்குறவனா இருக்கிறான் அவன்? கனி கொடுக்காமல் இருக்கிற வாழ்க்கை, பலனளிக்காத வாழ்க்கை, அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. அப்போ பலன் கொடுக்குற வாழ்க்கை அது எப்படி உண்டாகும்? ஜெபத்தை குறித்த அறிவு ஞானம் உண்டாகும் போதுதான், கடவுள் யார் என்கிற அறிவு ஞானம் உண்டாகும் போதுதான். அப்போ ஜெபம் நான் எப்படி வேணால் செஞ்சுக்கலான்ற மாதிரி வேதம் போதிக்கல. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது சீஷர்களோடத்துல கேட்ட ஒரு கேள்வி, இயேசு அதுக்கு நிறுத்தி நிதானமாக ரொம்ப பெருசாக பதில் சொன்ன ஒரு பகுதி அதுதான். என்னது? they ask how to pray. இயேசுவிடத்தில் சீஷர்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், நாங்கள் எப்படி. அவங்க ஒன்றும்
ஜெபமே செய்யாத ஆளும் கிடையாது. ஏன்னா அவர்கள் இருந்த காலத்தில் தான் நீண்ட ஜெபங்களை செய்யக்கூடிய பரிசேயர்களும் வேதபாரர்களும் வாழ்ந்தார்கள் என்று இயேசு எழுதுறாங்க. மனுஷருடைய பார்வையில் நற்பெயரை பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நீண்ட ஜெபங்களை செய்கிறீர்களோ அவங்கள போட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்க காலத்தில் ஜெபங்கள்லாம் மற்றவங்க பண்ணாங்க. ஆனால் சீஷர்களுக்கு தெரியுது இது சரியான ஜெபம் இல்லை, இது பாரம்பரியமாக சம்பிரதாயமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹவு டு ரைட்லி ப்ரே, சரியான விதத்தில் ஜெபிப்பது எப்படின்றத இவரை விட்டால் வேறு யாரும் சொல்லி தர முடியாதுன்றதுனால தான் தே ஆஸ்க்ட் டு ஜீசஸ் இட்செல்ஃப். இயேசு இடத்துல கேட்டார்கள் எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள எழுமணும். எதை குறித்து? இது பற்றி தான். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதெல்லாம் கேள்விகளாக எழுந்தாதான் அதுக்கான பதிலாய் சபையில் இருக்கிற பிரசங்கங்கள் உங்களுக்கு அமையும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மதவாதிகளை போல தான் சபைகளில் எல்லா மக்களும் போய் உட்கார மாதிரி தான் உட்காந்து அவர்களுக்கு ஏற்ற ஏதோ ஒரு பிரசங்கத்தை நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் அற்புதங்களை பயங்கரமாக செய்வார்னு மேலோட்டமாக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆன்சர் ஷீட்டில் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற பதிலை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை கரெக்டாக திருத்தி கரெக்டாக உங்களுக்கு மார்க், அதை 5 மார்க்னாலும் 2 மார்க்கா 3 மார்க்கான்னு போடுவாங்க. ஆனால் கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சராக இருக்கணும். கொஸ்டினுக்கே சம்மந்தம் இல்லாத ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் விழும். என்னது? அது ராங்கு தான் விழும், முட்டை தான் விழும். அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் முழுசாக எனக்கு தெரியலைங்க, ஆனால் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட கூடுகைகளை வைக்கிறோம். ஹவு டு ப்ரே, ஜபம்னா என்ன, எப்படி ஜபிக்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் வேதத்தில் இருக்கிற எல்லா ஜபங்களையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் வேதத்தின் 2வது ஜபமாய் சொல்லப்படுகிற காயினுடைய ஜபம், ப்ரேயர் ஆஃப் கே, கடந்த வாரத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன் நான். காயினுடைய ஜபம்னுடைய கருத்து என்ன? காயின் ஜபம் பண்ணானா, காயின் ஜபித்தான் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத கடந்த வாரம்லாம் உங்களுக்கு எடுத்து விரிவாக போதிச்சிருக்கிறேன். அதில் காயினுடைய ஜபம் என்ன? தம்பியை கொலை பண்ணிடலாம், பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை, அவன் பாட்டுன்னு இருக்கிறான். கடவுள் கேட்குறாரு, உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இப்போ காயினுடைய பதில் நான் காவலாளியா, நான் அவனை பார்த்துக்கணுமா, நான் அவனுக்கு இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு தப்பிக்க பார்க்குறான். உடனே அந்த பாவத்தை மறைக்கிறதுனால பாருங்கள், உடனே அவனுக்கு ஒரு தண்டனையாங்க சாபத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே காயினுக்கு புரியுது, அப்போ தவறுன்னு செஞ்சால் இவ்வளோ பெரிய தண்டனை கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாதே, ஏன்னா கடவுள் சொல் மாறாதவர் இல்லையா. இப்போ தப்பிக்கிறது எப்படி? இவ்வளோ பெரிய தண்டனை நான் எப்படி சகிக்க முடியும்னு காயினு கேட்குறான். ஆண்டவரிடத்தில் பேசுவது, அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் அஸ் இஸ் கால்ட் ப்ரேயர். நம்முடைய ஜபம் என்னது? நான் எதை பண்ணிட்டு போகிறேன்றதில்ல, நானும் தேவனும் பேசிக்கொள்ளுவதே ஜபமாக இருக்குது. கடவுளும் எங்கிட்ட பேசணும், நானும் அவரிடத்துல பேசணும். அவர் எப்படி பேசுகிறார்? ஹீ ஆல்ரெடி ரிட்டன் அண்ட் ஆல்ரெடி ஸ்போக்கன் பை த வேர்ட். அவர் வார்த்தையான தேவன், அவர் ஏற்கனவே வார்த்தையாக பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நமக்குள்ள பதிலாக கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ காயினுக்குள்ளே இருந்த அந்த கேள்வி தான், இவ்வளோ பெரிய சாபத்தை நான் எப்படி சுமப்பேன்னு கேட்கும் போது கடவுள் அவன் மேலே இரக்கத்தை காண்பிக்கிறத நான் பார்க்கணும். காயினோட ஜபத்திற்கு தேவன் தருகிற பதில் என்ன? மெர்சி. எதை பதிலாக கொடுக்குறாராங்க? இரக்கத்தை பதிலாக கொடுக்குறாரு அவனுக்கு. காயினை தொடுகிறவன் மேல், கல்லெறுகிறவன் மேல் 7 பழி சுமரும்னு அவன் சார்பில் நிற்கிறார். இரக்கம் தான் செய்யும் பாருங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் ஆண்டவர் உங்களுடைய சார்பாக நிற்கிறார். நீங்கள் கேட்கிற காரியங்களை அல்லது நீங்கள் வைக்கிற கோரிக்கைகளை, நீங்கள் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் உங்கள் சார்பாக நிற்கிறார் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஆமாம், உங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் இல்லை. மதம் கிரியை சொல்லி கொடுக்குது. 7 நாள் உபவாசம் இருந்து பாருங்க, 7 நாள் உபவாசம் இருந்து பாருங்க. இரக்கத்தை 7 நாள் உபவாசத்தை பெற முடியாது. 70 நாள் உபவாசம் இருந்தாலும் இரக்கத்தை பெற முடியாது. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறத போல நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா தான், விசுவாசிங்கன்னா தான், நம்பினீங்கன்னா தான் அந்த இரக்கத்தை நீங்கள் பெற முடியும். அதாங்க பாயிண்ட். அப்போ என்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. என் ஜப கோரிக்கைகளுக்கு அல்லது விண்ணப்பங்களுக்கு தேவன் என் சார்பாக நிற்கிறார், எனக்காக செயலாற்றுகிறார்ன்றது எதன் அடிப்படையில் இருக்கிறது? அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எதன் அடிப்படையில் இருக்கிறது? தேவனுடைய இரக்கத்தின். அதனால தான் ஜபத்தில் என்ன அடங்கி இருக்கிறது கடந்த வாரத்தில் எடுத்து காமிச்சு, இன்னைக்கும் அந்த ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஜபத்தில் தேவனுடைய இரக்கம் அடங்கி இருக்கிறதுன்றது தான் கடந்த வார தலைப்பு.
prayer holds God's mercy. ஜெபத்தில் எது அடங்கி இருக்கிறது? தேவனுடைய இரக்கம். ஜெபிக்கும் போது அந்த சிந்தை வந்துடணும். பாருங்க என்ன வந்துடணும்? நான் ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் இவைகளை செய்து முடிப்பார். இதன் அடிப்படையில் செய்வார் அவர். ஆமா, he will do by his mercy. நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் என் கண்ணீரை பார்த்து செய்யறதில்ல, என் புலம்பலை பார்த்து செய்யறதில்ல, என் உபவாசத்தை பார்த்து செய்யறதில்ல. God will do his work according to his mercy. தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே எனக்கு தேவையான காரியங்களை, என் சார்பான காரியங்களை அவர் செய்கிறார். He will say, அவர் செயலாற்றுவது என்பது அவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே. இதன் அடிப்படையிலே. அப்போ அது வந்துருச்சுனாலே பாருங்க, நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும், நம்மளை வருத்திக்கணும், நம்ம கத்தணும், அதெல்லாம் மாறிடும். அதுக்கு தான் சொல்ல வரேன். மதவாதிகள் இருக்கிற சபைகளை போய் பாருங்க, ஜபம்னா 2 தான் பண்ணுவாங்க. ஒன்று முக்காடு போட்டுட்டு முழங்கால் போட்டுட்டு முழுசுமாக கீழே விழுந்துருவாங்க. இன்னொன்று லபோதிபோன்னு கத்துவாங்க. லபோதிபோன்னு என்ன பண்ணுவாங்க? மைக்கு தேவை கிடையாது, யார் என்ன பண்ணுறான்னு கேட்காது, அவன் பார்த்து ஒன்று கத்திக்கிட்டு கிடக்குது இல்லையா, அதே மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. எரிச்சல் தான் உண்டாகும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தட் இஸ் நாட் த ப்ரேயர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், நான் உங்களுக்கு தகப்பனாக, நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக. பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க? சைக்காலஜி சொல்கிறாங்க பாருங்க, சைக்காலஜியில் இந்த அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு, கத்துற பிள்ளைங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதே பழக்கமாக வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அந்த பழக்கத்தை விடவே விடாதுன்றாங்க. அது ஒரு மோசமான பழக்கம், அடம் பிடிச்சி அழுது கேட்டு கொடுக்குறதுன்றது. அப்போ மனுஷனே அப்படி செய்ய மாட்டேன்றது. அப்போ கடவுள் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு? அவர் அதுக்கு என்னென்ன சில வசனங்களை எடுத்து காமிக்கிறாங்க. அதனால தான் வசனத்தோடு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். சில வசனங்களை மேலோட்டமாக எடுத்து காமிக்கிறாங்க. அதான் சொன்னேன் நான். ஆபிரகாம் இடத்துல தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரான மகனை பலியிடும்படியாக கேட்டார். மேலோட்டமாக பார்த்தாமா கடவுள் பிள்ளையை பலியிடும்படியாக கேட்டார். எவ்வளோ பெரிய கொடூரம் இது அப்படின்னு தான் தோணுது. மேலோட்டமாக பிரசங்கம் பண்ண அவ்வளோதான் பண்ணணும். இவங்க அப்படி தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா ஜனங்க அது மேலோட்டமாக தான், அவுட்லைனை. அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின் கிரியாக அது அவன் பிள்ளையோ அவன் மனைவியோ அல்லது அவனுக்கு உண்டான ஆடோ மாடோ எதுவும் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியறதில்ல. அவனுக்கு ஒன்று தான் தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு நான் கிரியை செய்ய வேண்டும். அவ்வளோதான் பாயிண்ட். அங்கே நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு இருந்த எண்ணம். அதுதான் அந்த பிள்ளையின் மேல் கையை போடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை தேவன் சொல்கிற வார்த்தை அதுதான். தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறத பார்த்துட்டேன், பிள்ளையாண்டவன் மேல் கையை போடாதன்றாங்க. அப்போ பாயிண்ட்டு உள்ள வேற, ஆனால் அவுட்லைனில் எப்படி கொண்டு வந்துடுறாங்க? கடவுள் பிள்ளையை என்ன பண்ணுறாங்க? கேட்பார். அதே போல தான் அந்த ஜபங்கள் எல்லாம் குறித்து பேசும் போதெல்லாம் கர்த்தர் உன் உபவாசத்தை பார்க்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை அதை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு. அப்போ நீ பார்க்கறது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காத, அவர் எப்படி பார்க்குறாருன்னு பாரு. அவர் உன்னை இரக்கமுள்ளவராய் பார்க்கிறார், மனது உருக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவரை கொஞ்சம் பாருங்கள், உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஜபத்தில் வந்தீங்கன்னா அவரை பாருங்கள். வசனம் அப்படி தான் சொல்லி கொடுக்குறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இஃப் யூ ப்ரே, நீங்கள் ஜெபித்தால் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்றார். அப்போ ஜெபிக்கிற வாழ்க்கை, ஜெபிக்கிற முகங்கள் எப்படி வெட்கப்பட்டு போக முடியும்? அப்போ போகிறதுனா காரணம் என்னன்னா, அவரை நோக்கி பார்க்கல, இவங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவரை நோக்கி பார்க்குற வேலையை தான் இப்போ நம்ம போதிக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கறதுனா என்ன? நான் ஜெபிக்கும் போது கடவுளை நான் எப்படி பார்க்குறேன்? அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? ஆமாம், என் ஜெபத்தை இரக்கமுள்ளவராய் கேட்கிறார். என்னோட விண்ணப்பங்களுக்கு இரக்கமுள்ளவராய் செவி கொடுக்கிறார். என் மேலே ரொம்ப மெர்சியாக இருக்கிறார், என் மேலே இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கிறார். கடவுளை புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது தான். சரி, இன்னைக்கு அதுக்கு உதாரணமாக இன்னொரு வேத பகுதியை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நெகேமியா 1வது அதிகாரம். நெகேமியா 1வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிப்போம் பாருங்க. நெகேமியா 1வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும். நெகேமியா பற்றி சொல்லணும்னா, இந்த அழுகை ஜபத்துக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவன் இவர் தான். அழுகை ஏன் அப்படின்னா, வேதத்தில் புலம்பல்னு ஒரு வேத பகுதி இருக்குது இல்லையா, புத்தகம். அந்த புலம்பல்ன்ற புத்தகத்துக்கு ஐயா தான் வந்து ஆசிரியர். யார்? இந்த நெகேமியா தான். பேர் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, புலம்பல். அதனால் ஜெபம்னாலே ரொம்ப பிரதானமாக இருப்பது புலம்பல் தான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் புதுசாக யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணுறேன்.
எப்படி நம்மளுடைய மகிழ்ச்சி, சிரிப்பு இதெல்லாம் ஒரு அளவோடு அர்த்தத்தோடு இருக்கும்போது அழகாக இருக்குமோ, அதே போல தான் அழுகையும், அதே போல் சில காரியங்களும் பாருங்கள். அது அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் எப்படி இருக்கும், அது அழகாக இருக்கும். ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தால் அலங்கோலமாக அசிங்கமாக இருக்கும். அதே போல தான் ஜெபத்தில் எனக்குள்ளே ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, என்னை தாண்டி ஒரு கண்ணீர் வருதுன்னா அது வேற. அழுதாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஒவ்வொரு முறையும் போனால் ஒப்பாரி தாங்க வருது அப்படின்னா ஏதோ மனநோய், அது யூ ஷுட் டீல் வித் இட். அதை பார்த்து சட்டுப்பட்டுன்னு சரி பண்ணுங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் காலம் ஃபுல்லாக நீங்கள் அண்ணாலாம் வாழ முடியாது. காலம் ஃபுல்லாக யாரும் வாழ முடியாது. நீங்கள் அண்ணாளின் ஒரு பகுதியாக வாழ முடியாது. அப்படி வரும். காலம் ஃபுல்லாக நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சாகிற வரைக்கும் சபையிலேயே ஆண்டவர்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. சட்டு முட்டுன்னு கண்ணீரை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை அழவே இல்லைன்னு இருக்குது பாருங்க, அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துடணும். அது வரணும்னா இதை பற்றிய தெளிவு நமக்கு உண்டாகும். அப்போ இந்த நெகேமியா பற்றி சொன்னால் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்றைக்கி இருக்கிற லாங்குவேஜில் பேசணும்னா இவர் அரசாங்க ஒரு ஊழியர். எந்த அரசாங்க ஊழியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். பானபாத்திரக்காரன்னா, பானம்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர், பழரசம் இதெல்லாம் கொடுக்குறது பானம்னு சொல்கிறோம். ராஜாவின் பானம். ராஜாவுக்கு அது கொடுக்குறது அது ஒரு பெரிய வேலை. ஏன்னா ராஜாவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய இணக்கம் இருக்கும், லிங்க் இருக்கும். அதுக்குன்னு சில முறைமைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஹேர் ஹோஸ்டஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிறாங்க 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரைனிங்லாம் போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவங்க நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து உள்ளே வச்சதுலேருந்து சரி, அவ்வளோ கனிவாக, அவ்வளோ பணிவாக, அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன கோவப்படுத்தினாலும் மேக்ஸிமம் கோவம் அடைய மாட்டாங்க. எந்த அளவுக்கு தன்மையாக உங்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்தளவுக்கு தன்மையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலவங்களாம் புதுசாக வருவான் இல்லையா, உள்ள அவனுக்கு காலை தரிக்காது. இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்போம், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், டேக் ஆஃப் ஆகணும், பெல்ட்டு போடணும் போட மாட்டான். செக் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், எதுவும் கேட்க மாட்டான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனிவாக பணிவாக சொல்லி கொடுப்பாங்க. தண்ணி வேணும், சாப்பாடு வேணும்னு எதாவது கேட்டிங்கன்னா, அம்மா கூட நமக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் நீங்கள் 100 முறை ஃப்ளைட்டுக்கு போனாலும் 100 முறை அந்த ஹேர் ஹோஸ்டஸை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கனிவோடு கூட அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், நமக்கு சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு பணிவிட செய்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக செய்வாங்க. அதை ஏன்னா அவங்களுடைய ட்ரைனிங் அப்படி, அவங்களுடைய ட்ரைனிங்கே அதான், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும். அதனால தான் சில ரெகுலராக பயணிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏர்க்ராஃப்ட்ஸில் மட்டுமே பயணிக்கிறாங்க. நிறைய இருக்குது, இண்டிகோ இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு சில இதில் மட்டுமே இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் வருவோம். தினமும் பஸ்ஸில் போயிட்டு வரீங்க, ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டு வரீங்க. ராகவேந்திரான்னு ஒன்று இருந்தது, இப்போலாம் இருக்குதான்னு தெரில. அதெல்லாம் சங்குபாணின்னு ஒன்று இருந்தது. எல்லாமே செய்யாருக்கு போகிற பஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் எல்லா பஸ்லையும் என்ன பண்ணுறதில்ல, ஏற மாட்டாங்க. நானே பார்த்துருக்குறேன் பஸ் ஸ்டாப்பில். ஏமா இதுவும் செய்யாருக்கு தான் போய் பின்னாடி எங்கள் பஸ் வரும் போகணுவாங்க. ஏன் அந்த பஸ்ஸில் தான் ஏறணும்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் கண்டக்டர் நடந்துக்கிற அந்த அணுகுமுறை தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல் அந்த பானபாத்திரக்காரன்றவன் ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு, அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அவன் ராஜா கிட்ட வரும்போது அவர்கிட்ட நடந்துக்கும் போதெல்லாம் ரொம்ப முறையோடு நடந்துக்கணும். ஏன்னா ராஜாவுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. பதிலே சொல்ல வேண்டியதில்லை. உங்களை கொள்றாருன்னா உங்களுக்கு எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை. அவர் நினைக்கிறதே செய்யலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் நெகேமியா இருக்கிறார். அரசாங்க ஊழியத்தை என்ன பண்ணுறார், அவர் செய்கிறார். சரி, அப்படி செய்யும் போது தான் இந்த நெகேமியாவுக்கு இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு குணாதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ப்ரே. எப்பொழுதுமே என்ன பண்ணுவது, ஜெபிப்பது. அந்த ஜெபிப்பதுன்னு வரும்போது, அந்த எப்பொழுதுமே ஜெபிப்பதுன்னு வரும்போது அதை விட இன்னொரு குணாதிசயம், ஒரு நேச்சர் நெகேமியாக்குள்ளே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் நேச்சர் தன்னுடைய ஜனங்களை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப கனிவும் பரிவினையும் உள்ளவன். அது மேலேயே அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் எப்பவுமே. நெகேமியாவோட ஸ்பெஷாலிட்டியாக தான் தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிந்து போனதுன்னு அதுக்கு உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கிறான்.
அந்த மாதிரி கடவுளுடைய ஆலயத்தின் மேலே எல்லையற்ற அன்பும் அது மேலே அளவற்ற ஒரு பாசமும் வைத்திருந்த ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷர். ஏன்னா அந்த காலத்துலேயே பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம கடந்து போன மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க காலத்தில் பின்னாடி 2-3 அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஆனால் நெகேமியா அப்படி கிடையாது பாருங்கள். எப்பவுமே கடவுளுடைய அந்த ஆலயத்தின் மேலே, அந்த ஆலயத்தின் காரியங்களின் மேலே ரொம்ப கவனமாக இருப்பான். அவன் அரசாங்க ஊழியம் தான், அவனுக்கு மாதம் மாதம் நல்ல சம்பளம் வரும், ராஜாவு கூடவே இருக்கிறான், எந்த குறையும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஆலயத்தின் மேலே அக்கறை இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் ஸ்டில் he loves the house of God. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தின் மேலே எப்படி இருக்கிறான்? அவன் வாஞ்சையாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருப்பான். அதே போல் எங்கேயோ சிறைப்பட்டு போயிட்டாங்க, எங்கேயோ ஒடுக்கப்படுறாங்க, விடுதலையாக்கப்படலை, இதெல்லாம் நெகேமியாவுக்கு தெரிஞ்சு அவன் உடஞ்சே போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஆள் இன்றைக்கி அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கூட நீங்கள் பார்க்க முடியாது. யாருக்காவது ஏதாவது துன்பம் வந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிற கிறிஸ்தவரை தான் இன்றைக்கி பார்க்க முடியும். யாருக்கும் நடக்குது, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி. நெகேமியா அப்படி கிடையாது பாருங்கள். யாரோ சிறைப்பட்டு போனாங்க, ஏதோ ஒரு யூதர்கள் எங்கேயோ சிறைப்பட்டு போயிருக்கிறாங்கன்னா கூட அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை விடுதலை ஆக்கணுன்றதுக்காக கேட்பது, அது தனக்கே நடந்தது போல அவன் ஜெபிப்பான். அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. நிறைய சொல்லிட்டே போனான் அவனை பற்றி. சரி, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் வரும். ஜெபத்தில் தேவனுடைய இரக்கம் அடங்கி இருக்கிறது அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஏற்கனவே இவனை பற்றி சொல்லிட்டு இந்த நெகேமியா, இந்த அழுகை, புலம்பல், இதுக்கெல்லாம் பேர் போனால ஜெபத்தில் அதெல்லாம் அதிகமாக நீங்கள் படிக்க முடியும். அதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் என்னன்றதை தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிப்போம். அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிசியு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆணையும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எதுக்காக நெகேமியா இங்கே அழுகிறாராங்க? எதுக்காக துக்கிக்கிறாரா? எருசலேமின் அலங்கம்னு சொல்லப்படுகிறது அந்த தேவனுடைய ஆலயத்துடைய சுவர். அது எதிரிகளாலே அடித்து நொறுக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறத செய்தியாக சொல்கிறாங்க நெகேமியா கிட்ட. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதை கேட்ட உடனே பாருங்க, அவனுக்குள்ளே ஏற்படுற ஒரு மாற்றம். 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இது நல்ல துக்கம்ன்ற. ஏன் இவன் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒப்பாரி வைக்கல. ஐயோ, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு இருந்து ஏதோ ஒரு காரியம் பறி போயிருச்சு, அதுக்காக அழலை. இவன் தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் நிந்திக்கப்படுறாங்க, எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்கன்றத இந்த வேறொரு தேசத்தில் இருந்து கொண்டு நெகேமியா இது எல்லாத்தையும் அதுக்காக துக்கிக்கிறார், அதுக்காக அழறார். அதற்காக இப்போ பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன விண்ணப்பம் செய்கிறார்? என்ன ஜெபம் செய்கிறாரு? 5ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நான் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தில் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியும். இதை புதிய உடன்படிக்கையிலும் செய்கிறாங்க. பழைய உடன்படிக்கையில் ஏன் அப்படி இருந்ததுன்னு கவனிக்கணும். பழைய உடன்படிக்கையில் நிறைய இந்த சின் கான்ஷியஸ், பாவத்தை குறித்த குற்ற உணர்வு அதிகமாக இருக்கும். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்குன்னா, அதான் சொல்லியிருந்தேன், அவர்களுக்கு இயேசு என்கிற பலி இல்லை. இன்னைக்கு நமக்கு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்ன்ற ஒரு இது இருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா பலிகள் தான். பலிகள் போது நீங்கள் நினச்ச நேரத்தில் போய் செலுத்த முடியாது, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் செலுத்த முடியாது. இப்போ நம்ம ஒரு பாவம்னு உணர்றோம்னா, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிச்சதுன்றது நம்பி அதுக்கு அடுத்த கட்டம் அதை மறந்தே போயிடுறோம் நம்ம. இவங்க அப்படி பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு பெரிய முறைமையே தேவன் வச்சுருந்தார்.
பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பலிகளை கொண்டு வரணும், அது ஆசாரியன்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கப்புறம் பலிபீடத்தின் மேலே கொண்டு வரணும், பாவத்துக்கு இப்படிப்பட்ட பலிகள் தான் செலுத்தணுன்றது, இந்த மாதிரி முறைமைகள்லாம் பெரிய முறைமைகள், அது பெரிய சம்பிரதாயம். அதனால் அந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்கிற அந்த பலி இடுவதோ அல்லது பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற உணர்வு வருவதெல்லாம் பெரிய காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்படிப்பட்ட காலத்தில் இருந்தபடினாலே அந்த பாவத்திற்காக இவன் ஜெபம் பண்ணுறான். எங்கள் பிதாக்கள் நாங்கள் எல்லாம் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் விட்டு விலகி பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறான். 7ஆம் வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். கரெக்டாக தான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இஸ்ரவேலாக இருக்கிற நாங்கள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வசனங்களுக்கு அல்லது உடன்படிக்கைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும், கை கொண்டு நடந்திருக்க வேண்டும். கை கொண்டு என்ன பண்ணியிருக்க வேண்டும்? இப்போ செவ்வாய்க்கிழமையில் கூட உங்களுக்கு போதிச்சிருந்தேன். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது சொல்கிறாரு, விசுவாச மார்க்கத்தார்கள் ஒவ்வொருவரும் நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணணும்? இந்த விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும்ன்றார். ஹலோ, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு இருக்குது. அவள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது, நித்தியமாய் நீங்கள் விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சேர்த்து சொல்றாரு. எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்றது யூத ஜனங்கள் மத்தியிலே பேதுரு பேசுறதை பார்த்தோம். நம்ம உங்கள் செவிகளிலும் இருதயத்திலும் விருத்த சேதனம் செய்யாத வணங்கா கழுத்து உள்ளவர்களே என்றார். அப்ப விருத்த சேதனத்தை எப்படி கொண்டு வராரு? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான்றதாங்க பாயிண்டே தவிர அவன் ஏதோ எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டான், அதுதான் விருத்த சேதனம் பிடிச்சிக்கிட்டு தெரியாதீங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிள்ளைகள் கை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் அவைகள் தான். ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், இல்லை நம்புறேன், இப்படி சிம்பிளா வச்சுப்போம். ஐ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஸோ வாட் ஹேவ் டு டூ? இயேசு கிறிஸ்துவை நம்பி வராங்க, நான் என்னங்க செய்யணும்? ஒன்னே ஒன்று தான் நீங்க செய்யணும், அவரோட உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். எதை கை கொள்ள வேண்டும்? உடன்படிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கை கொள்ள வேண்டும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை என்னது? செவி கொடுத்து கேட்டு உள்ளத்தில் விசுவாசிக்கிற உடன்படிக்கை தான் முதல் உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான், அவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யணும், என் வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். I have to see the goodness of God in my life. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை நான் பார்க்கணும்னா அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய உடன்படிக்கை என்ன? அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து என் உள்ளத்தில் அதை விசுவாசித்து அதன்படி நான் கிரியை செய்ய போய் கேட்கணும், கேட்டு அதை நான் நம்பணும், அதை நம்பி அதன்படி நான் வேலையை செய்யணும். இதுதான் உடன்படிக்கை. தேவன் முதலாவது உடன்படிக்கையை கொடுக்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்றார், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்ன்றார். உங்களுடைய செயலை காட்டிலும் நீங்க செய்ய வேண்டியதில் முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னது? கீழ்ப்படிவதுன்றார். ஒபேயிங். எதை ஒபேயிங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு என்னை நான் அர்ப்பணிப்பது, அதன்படி செய்ய வேண்டும் என்ற உணர்வு கொண்டு வருவது. அப்ப நெகேமியாவின் காலத்துல இதெல்லாம் இல்லாத காலத்துல கூட பாருங்க, அவன் எது பாவம், எப்படிப்பட்ட பாவத்தை என்னுடைய பிதாக்கள் செய்ததுனால இன்னைக்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, நிந்திக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, துக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்லுதாங்க. இவரெல்லாம் வெட்கத்திலே இருக்கிறாங்கன்னு இருக்குது. காரணம் என்ன? பிகாஸ் தே ஹவ் ஃபர்கட் யுவர் பிரின்சிபல்ஸ். உடன்படிக்கைகளை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் மறந்து போனார்கள். அது பாவம் சொல்றாரு. 8ஆம் வசனம், நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதாவது கை கொண்டு நடக்காம போனாங்கன்னா அவங்களை சிதறடிப்பேன்னு சொல்லிட்டீரு. கை கொண்டு நடந்தால் அவர்கள் வானத்தின் கடையாந்தரத்திலே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் இப்போ கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன சொல்ல வர்றாரு? கை கொண்டு நடக்கிறவருடைய வாழ்க்கை அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி முடியவே முடியாது. அதான் வானத்தின் கடையாந்திரம்ன்ற விளக்கம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமான இருக்கிற வாழ்க்கையை கூட அந்த வாழ்க்கையில் இருக்கிற நபர்கள் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை உண்மையாய் கைப்பிடித்து நடந்தார்கள் என்றால், கை கொண்டு நடந்தார்கள் என்றால், அது வானத்தின் கடையாந்திரங்களிலே இருந்தாலும் சரி அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவார்கள? வைப்பேன். அது அப்படி நினைவுபடுத்துறார் ஆண்டவருக்கு. நீ இப்படி சொல்லியிருக்கிறீங்களா மோசையின் மூலமாக? கை கொள்ளலைன்னா சிதறடிக்கப்பட்டு போறாங்க, ஆனால் கை கொண்டால்
அவர்கள் வானத்தின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. கடவுள் குறித்த தெளிவு அதுதான். என்ன தெளிவு? என் வாழ்க்கையில் பல காரியங்கள் ரொம்ப கடுமையானதாக இருக்கலாம், என்னால் முடியாததாக இருக்கலாம், இதெல்லாம் சரியாகும், இதெல்லாம் நல்லதாக மாறுன்றதுக்குரிய அடையாளங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். வானத்தின் கடையாந்திரத்தை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்ல. அங்கேயே சிதறிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கை கொண்டு நடக்கிறவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பார். அப்போ கை கொண்டு நடக்கிற விசுவாசிகள் அவளுக்கு இருக்கிற மேன்மை என்ன? அது முடியவே முடியாதுன்ற விஷயத்தை கூட, காரியத்தை கூட தேவன் என்ன பண்ணுவார்? அதை முடிய வைப்பார், நல்லபடி அதை செய்து தருவார். அதான் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம். இது அது ஞாபகப்படுத்துறாங்க. 10ஆம் வசனம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்டு உமது அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. உம்முடைய மகா வல்லமையினாலும் உம்முடைய பலத்த கரத்தினாலும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மறந்து போயிருக்கிற மிகப்பெரிய காரியம் அதுதான். எதை மறந்து போயிட்டாங்க? எந்த ஆண்டவர் ஆராதிக்கிற, எந்த ஆண்டவரை தொழுது கொள்ற, எந்த ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்கிறேன், எந்த ஆண்டவரை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறன்றதே மறந்துட்டாங்க. அவர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஆண்டவரை காண்பிப்பதே இல்லை. இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு காமிச்சாலும் அதிகமாக அவர்கள் காண்பிக்கிற ஆண்டவர் வேற ஆக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எடுத்துங்க, பாடல்களை ரெடி பண்ணலான்னு பாடலாம் கேட்க ஆரம்பித்தா ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கேயாவது ஒரு 4 இடத்துல அழகாக பொருத்தி விட்டுறானுங்க. ஏழைகளின் மைந்தன், தரித்திர கோலம், கந்தை துணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 வார்த்தை உள்ள சொருகி விட்டுறாங்க. இப்போ அந்த சொருகி விட்டதெல்லாம் கரெக்டாக வெளியே எடுத்து அதில் வேற ஏதாவது ஒரு வார்த்தை வைக்க முடியுமான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏழை மைந்தனாய் பிறந்தேன்னு போட்டு வச்சிருக்கிறான் ஒருத்தன், அதை அடிச்சுட்டு தேவ மைந்தனாய் பிறந்தேன்னு போட வேண்டியதாக இருக்குதாங்க. ஹலோ, அவரை ஏழையாக்கி பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்தம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன புத்தி தெரியுமா? அது அன்னைக்கு பேரை பதிவிட செய்ய போகும்போது தான் அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வருது. வீடு வீடாக போய் கேட்குறாங்க. ஒருத்தனும் கதுவை திறக்கல, வீரை கொடுக்கல. கடைசியாக மாட்டு கொட்டகையில் இருக்கிற முன்னணியை கொடுக்குறான். மாடுகள்லாம் உணவு சாப்பிட்ற தனியான ஒரு இடம். அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், க்ளீனாக தான் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் போய் பாலிட்ரிஸ்லாம் கொஞ்சம் போய் பார்க்கணும். நம்ம ஊரில் ஒழுங்காக இல்லை. இந்த லேன் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் லடாக்கில், அங்கே வேறு மாதிரி வச்சுருக்குறானுங்க. அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா மறந்துட்டேன் நான். அதை அங்கே போய் பார்த்தேன் பாருங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஏன்னா அந்த அவ்வளோ சுத்தமாக இருந்தால் தான் அந்த மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு நிறைய நோய் வரும். நம்மள மாதிரியே தான் நம்ம ஏன் சுத்தமாக இருக்க வேண்டியது, தினமும் குளிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பொருள்லாம் சுத்தமாக வச்சுக்க வேண்டியதாக, வாட்டர் பாட்டில், சாப்பிட்ற பிளேட்ஸு, ஒயிட் க்ளீன். யோசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே அப்படி வளர்க்க முடியாது, வளர்க்குறதும் இல்லை. ஐஸ்வர்யா அகஸ்தியம் கோச்சிக்கூடாது, உங்களை சொல்லலை நான். இங்கே எப்படி காலையில் அவுத்து விட்டாங்கன்னா அது இருக்கிற ஒவ்வொரு குப்பை தட்டி விடாமல், குப்பையை விடாமல். எங்கள் அம்மா கொஞ்சம் பெருந்தன்மை உள்ளவங்க, வெளியே ஒரு பெரிய பக்கெட் வச்சு அதுங்களுக்கு சாதம் வடித்த கஞ்சி, காய்கறிலாம் போடுவாங்க. அப்போ அங்கே தள்ளி ஒரு குப்பை தொட்டி இருந்தது. ஏரியா ஆளுங்க பார்த்தாங்க. குப்பை தொட்டி ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டான் கார்பரேஷன்காரன். இங்கே பார்த்தாங்க பக்கெட் நல்ல பெருசாக இருக்குது, எல்லா குப்பையும் கொண்டாந்து இதில் கொட்டிடுவோம். அப்புறம் அது அந்த பக்கெட்டையும் தூக்கி போட வேண்டியதாச்சு. தூக்கி போட்டு மறுபடியும் வேறு ஒரு பக்கெட், பெயிண்ட் பக்கெட்டை வச்சு அதில் மறுபடியும் ஊற்றி, கொட்டுறவங்களாம் அதெல்லாம் கொட்டாதீங்கம்மா, மாடு குடிக்குதுமா. ஹலோ, இங்கே இருக்கிற அதுங்க அவ்வளோ பரிதாபமாக இருக்குதுங்க. இங்கே மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்தியா ஃபுல்லாக அப்படி தான். இதாவது பரவாயில்ல, ஸ்ட்ரீட்டில் மேயுது, சிலதெல்லாம் நேஷ்னல் ஹைவேல மேயுது. எங்கே அடிபட்டுச்சாவும் எப்படி அடிபட்டுச்சாவுன்னே தெரியாது. கேட்டில்ஸோட நிலைமை, மாடுகளோடைய நிலைமை அவ்வளோ பரிதாபம். அதனால் இயேசுவின் பிறந்த அந்த 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 காலத்தின் காலத்தை போய் பார்க்குறதில்ல இவங்க. எந்த அளவுக்கு மட்டகரமாக காட்டணுமோ காட்டி, அதுதான் சொல்ல வர உலகத்துக்கு நெகேமியா காட்டுறாரு. இவ்வளோ சிறையிருப்பின் மத்தியில் அழுது புலம்புறது தான் நெகேமியாவின் வாழ்க்கைன்னு பேசுகிறது மத்தியில் அவர் சொல்கிறார், மகா வல்லமையும் பலத்த கரத்தினாலும். கடவுள் எப்படி காமிக்கிறார்? அவர் மகா வல்லமை உள்ளவர்ப்பா. அவர் எப்படி காட்டுறார் கடவுள்? அவர் அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன் ஷோ as a Christmas, as a God of Almighty has born in this world.
மகா வல்லமை பொருந்திய தேவன் எனக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதுதான் சரியானது. ஏழை கோலமானார், அவதரித்தார், கீழே உழுந்து கிடந்தார், இந்த சேட்டெல்லாம் பண்ண வேண்டாம். டோன்ட் டூ தட். கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூட பாருங்கள் அப்படி தான் நடக்குது. ஸ்கிட்டு ஒன்று போட்டாங்கன்னா அதில் பரிதாபமாக ஆண்டவருக்கு, நானே பார்த்தேன் ஒரு சர்ச்சில் ஒரு வாட்டி ஸ்டார் வாங்க போகும்போது அங்கே வந்து கேட்குறாங்க, பாஸ்டரு 2-3 விசுவாசி வந்து கேட்குறாங்க, குழந்தை பொம்மை வேணும், ஆனால் குழந்தை பொம்மை வந்து கோமணம் கட்டுற மாதிரி வேணும். எப்படி வேணும் அது? ஆமாம், துணி கட்டுற மாதிரி வேணும்னு கேட்டாங்க அவங்க பாஷையில். நான் நின்று கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு அழகான ஒரு குழந்தை பொம்மை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, நல்ல ரெட் கேப் போட்டு. ஐயோ இதெல்லாம் வேணாம், இது எடுத்துன்னு போங்க. இதை அவர் பாவம் அந்த ஒரு பொம்மையை தான் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறார் கடைக்கார். அவர் சொன்னார், ஏங்க வேணா உங்களுக்கு வேணும்னா மொத்தத்தையும் கழட்டி கொடுத்துட்றாங்க, நான் மொத்தத்தையும் கழட்டி தரேன், எங்கே இருக்குவேன் அந்த பொம்மைக்கு போடுறது தோப்பிக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்த பிறகு கூட இருக்கிறவன் ஐடியா கொடுக்குறான் பாஸ்டருக்கு. பாஸ்டர் இது போதும், கர்ச்சீஃப் வச்சு என்ன பண்ணுவோம் ஈஸியாக, எப்படியாவது ஒரு கோமணத்தை கட்டி விட்டு அழகு பார்க்கணும், அவன் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த கடைக்காரர் கேட்குறாரு, எதுக்கு இங்கே வாங்கிட்டு போகிறீங்க, பொம்மையெல்லாம் இருக்குது என்கிட்ட அப்படின்னா. அவர் சொல்கிறார், இல்லை இது இன்னைக்கு சாயந்தரம் வந்து கிறிஸ்மஸ், ஏசு பிறந்ததை நாங்கள் வந்து போடுறோம், அதில் குழந்தை வேணும், அதுக்கு இது ஒரு செட்டப்பு தேவை. போட்டுன்னு இருக்கிறவன் வந்தவன் அத்தனை பேருமே நல்ல பேண்ட் ஷர்ட்டு, ஹலோ நல்ல டீசெண்டாக தான் வந்திருக்கிறான். அதில் மனசாட்சியே இல்லை. அவருக்கு மட்டும் எதை கொடுத்தா அவனுங்களுக்கு, அதான் சொன்னான், அவனுங்களாவது மாட்டு கொட்டைக்கு முன்னிலை கொடுத்தானுங்கடா, ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போயிட்டு அவங்களும் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஹவ் யூ ஷோ ஜீசஸ் கிரைஸ்ட்? அதான் கேள்வியாங்க. யாராவது நம்மக்கிட்ட அப்படி பேசினா கூட நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் இவ்வளோ தான் எடுத்து பேசுகிறேன். யாரும் இங்கே நம்ம குறை பேசுகிறதுக்கு நம்ம ஒன்று யூடியூபர் பிரசங்கர் கிடையாது. யூடியூபர் பிரசங்க யார்? அவங்களுக்கு தான் இவங்களை பற்றி குறை சொல்லணும், அவங்கள பற்றி பேசணும். ஜான் ஜபராஜ் இப்படி பண்ணலாமா, எப்படா தள்ளி விடுவோன்னு பார்த்து கரெக்டாக தள்ளி விட்டானுங்க போல இருக்குது. எவனும் எழும்பிட்டு கூடாது, எவனும் வந்துடக்கூடாது. அது இந்த பட்டிக்காட்டானுங்களுக்கு பிடிக்காது, பட்டிக்காட்டு பாஸ்டர்களுக்கு. அது யூடியூப்பில் ஒரு 4-5 பேர் இதே ஊழியமாகவே வச்சுருக்கிறான். நான்லாம் வளர்ந்து என்னெல்லாம் தொட்டுட்டானுங்கன்னா கதற விட்டுருவான். உண்மையாகவே அடிக்க மாட்டேன், தொட மாட்டேன், எங்கெங்கே இழுக்கணுமோ அங்கங்கே இழுத்துன்னு வந்து கோர்ட்டு வாசல் அங்கே ஏறி இறங்க வச்சோன்னு வச்சுங்களேன் 10 வாட்டி, அப்பா சாமி ஆளை விட்டுரு, பாஸ்ட் அப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா போய் படிங்க. போயிட்டு அப்போஸ்தலரில் பவுல் அப்படி தான் சுவிசேஷம் சொன்ன இடத்துல இழுத்து போட்டு அடிச்சு விட்டானுங்க அவரை. சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து 2 நாட்டோடைய பிரஜைன்னு. ஒன்று வந்து அவர் ரோம பிரஜையாகவும் இருக்கிறாரு, இன்னொன்று வந்து இஸ்ரேல் பிரஜையாகவும் இருக்கிறார், அதாவது யூத பிரஜையாகவும் இருக்கிறார். ரோம பிரஜைகள்ன்றது வந்து இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற பிரஜைகள் மாதிரி தொற்ற முடியாது. தொட்டிங்கன்னா செத்தான் அவன் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும். அன்றைக்கி ரோம பிரஜைன்றது அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மதிப்புக்குரிய காரியம். அது ஐயோ ஒரு ரோம பிரஜையை தொட்டுட்டோன்னு அப்புறம் தான் தெரியுது காவலர்களுக்கெல்லாம். தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்குறாங்க வந்து, உடவே இல்லையே நேற்று எந்த மார்க்கெட்டில் அடிச்ச, நீ போய் படிச்சு பாருங்க அப்போஸ்தலரில் அப்படின்னு சொல்கிறேன். எந்த மார்க்கெட்டில் வச்சு அடிச்ச, யாருக்கெல்லாம் முன்னாடி அடிச்ச, அடிக்கிறது மட்டும் எல்லாருக்கு முன்னாடியும் மன்னிப்பு கேட்கறது மறைமுகமாக, வாடா வெளியேன்றார் பவுல். வெளியே வா, எல்லாருக்கு முன்னாடி வா, எங்கே அடிச்சோ அங்கேயே நிற்க வச்சு எனக்கு முன்னாடி மன்னிப்பு கேள், விடவே மாட்டோம்ன்றார். தட் இஸ் த ரைட் அண்ட் லீகல் திங். கர்த்தர் பார்த்து பாருங்க, அது எதுக்கு பார்த்துப்பாரோ அதுக்கு தான் பார்த்துப்பாரு. மிச்சத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது தான் நல்ல கை காலையும் நமக்கு கொடுத்துருக்குறாரு. விடவே கூடாது இந்த மாதிரி பரிசையை கூட்டத்தை. ஏன்னா உலகத்துக்கு தப்பான இயேசுவை காமிச்சிக்கிட்டு, தப்பான ஊழியத்தை காமிச்சிக்கிட்டு, ஊழியக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவன் ஏவனாவது எப்படியாவது போகிறான், முடிஞ்சால் இயேசுவை காட்டு, இல்லைன்னா உனக்கு இருக்கிற அறிவை ஏதாவது காட்டு. எதுவுமே இல்லைன்னா அவனையும் உனையும் குறை சொல்லிக்கிட்டு இதையே அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாராமே, பாஸ்டர் மனுஷன் தான், பண்ண தான் செய்வார். இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் முடிஞ்சால் மன்னிச்சுட்டு போ, இல்லை ஜெபம் பண்ணிட்டு போ, இல்லை முடிஞ்சால் பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி. என் பேர் வந்து சாலமன், திருப்பூர் பனியன் கம்பெனி ஊரில் உட்காந்துருக்குறான்னா பனியன் 2 பனியன் அமுச்சு விட்டு, பாஸ்டர் இப்படிலாம் நம்ம பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லு. அதுக்கு ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 30,000 பேர் பார்த்து அதில் வர 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தேவையா அவனுக்கு?
ஒருத்தர் குறை சொல்லி பணம் சம்பாதிக்கணுமா? ஒரு ஊழியக்காரனை அழிச்சா பணம் சம்பாதிக்கிறது? நான் கேட்குறேன். உலகத்தாங்க கூட அதை செய்கிறதில்ல, இவங்க செய்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறேன்? இவங்களுடைய வேலையே இதுவாக தான் இருக்குது. தே ஆர் ஷோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் எ லோ மெட்டீரியல். இயேசுவை ரொம்ப ரொம்ப மட்டகரமான ஒரு விதத்தில் காண்பிக்கிறாங்க. அந்த வேலையை நீங்களும் நானும் செஞ்சிடக்கூடாது பாருங்க. we should show Jesus Christ in the highest form. வேதத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவோம். அவர் சர்வ வல்லவர் இல்லைன்றது உங்களை யாராவது மறுக்க முடியுமா? அவர் மகத்துவமுள்ள தேவன்றது உங்களால் மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. நெகேமியா இப்படிப்பட்ட காலத்தில் பேசுகிறார் தேவனை குறித்து. என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க, எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள்லாம் வெட்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என் ஜனத்தின் தேவனோ அவர் மகா வல்லமையும் பலத்த கரமும் உள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? கடவுளை குறித்த அந்த பிக்சர் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. என் தேவன் மகாபலம் பொருந்தியவர், அதே போல பலத்தை கரத்தினால மீட்டு கொண்டு உமது அடியாரையும் உங்களுடைய ஜனங்களும் இவர்கள் தான். இப்போ இப்போ வருது 11 வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும், எது அடியானின் ஜெபத்தையும், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உடைய அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. செவிகள் என்ன பண்ணியிருப்பதாக? இவ்வளோ நேரம் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொண்டு வரதுனால சொல்றாரு, எங்கள் ஜெபத்தை கேளும்ன்றதுக்கு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றாரு. என்ன பாயிண்ட் அது? அடுத்த லைனை கவனிங்க. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கொடுவார பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்திக்கிறேன். எதை பிரார்த்தித்தேன் நான்? நல்லது சொல்லுங்களேன். இரக்கம் பண்ணி அருளும். எதை பண்ணி அருளும்? எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். என்ன மாதிரியான வாட் நெகேமியா ஆஸ்கிங் டு காட்? நெகேமியா ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியம் என்னது? இரக்கத்தை காண்பியும். எதை காண்பியும் நீர்? அதான் சொல்றேன், ஜெபத்தில் தேவனுடைய இரக்கம் தான் அடங்கி இருக்கிறது. எது அடங்கி இருக்கிறது? புலம்பலை எழுதின மனுஷன் சொல்றான். புலம்பல்னு ஒரு புத்தகத்தையும் எழுதி இதுக்கு முன்னாடி எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்த மனுஷன் சொல்றான், கடவுளே என் ஜெபத்தை கேளும், என் ஜனங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேளும். எதன் அடிப்படையில்? இரக்கத்தை காண்பித்தருளும். எதை காண்பித்தருளும் நீர்? இரக்கத்தை காண்பித்தருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். அதையும் கொண்டாந்துடுறான். எப்படிப்பட்ட வார்த்தை! நான் ஒன்றும் பெரிய பிரசங்கியாரோ, நான் பெரிய பிஷப்போலாம் இல்லை ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அரசாங்க உத்தியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கடவுள் மேலே, கடவுளுடைய ஆலயத்தின் மேலே, கடவுளுடைய பிள்ளைகள் மேலே, அவருடைய சூழ்நிலைகளின் மேலே கவனம் உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுடைய ஜனங்கள் நிந்திக்கப்பட்டு சிறையிருக்கப்பட்டிருக்கிறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, உங்களுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் நீர் அனுமதிக்கிறீர்கள், அது காரணம் உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் போனார்கள், அதான் காரணம். ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா, மனம் திரும்பி உடன்படிக்கையை கை கொண்டால் அவன் சூரியன் இங்கே அந்த பக்கமே இருந்தாலும் சரி அவனை மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அதனால நீர் பலத்த கரமும் பெரிய வல்லமையும் உள்ள தேவன் அல்லவா நீர். அதனால் உங்களுடைய இரக்கத்தின்படியே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தருளும். எதன்படியே செய்தருளும்? இரக்கத்தை காண்பித்தருளும் கேட்கலாம். என்ன மாதிரியான புரிதல் பாருங்க. அப்போ ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டியதான், God do it according to your mercy. எதன்படி செய்தருளுவீராக. ஆனால் இன்னைக்கு மதங்களில் இருக்கிற போதனைகள் அல்லது ஜெபத்தை குறித்து எப்படி போதிக்கிறாங்க? இப்போ இந்த சப்ஜெக்டை வேற மாதிரி போதிக்க முடியும். நெகேமியாவின் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். எதை கண்டார்? அந்த 5வது வசனத்தை பிடிச்சி வச்சுப்பாங்க. எந்த வசனத்தை? அது 3வது வசனமா? மூன்றாவது வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கியும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை. இந்த 4வது வசனத்தோடு முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவுட்லைன். அதான் சொன்னேன், ஆபிரகாமின் குமாரனை தேவன் பலியிடும்படியாக கேட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களையும் கேட்பார், உங்கள் பிள்ளைங்களையும் கேட்பார்னு அர்த்தம். இப்படி தான் முடிக்கூடாதுன்ற இப்படி சொல்லி கொடுத்தனா ஆகிடுது. இது இந்த 4வது வசனத்தை கொடுத்து தான் சுற்றுறாங்க. ஜெபம் என்றால் என்னது? உட்கார்ந்து அழுவது, துக்கிப்பது, உபவாசிப்பது, மன்றாடுவது. யார் இடத்துல? பரலோகத்தின் தேவன் இடத்துல தானே.
ஹலோ, பண்ணுறதே தப்பு. இதில் யார் அவர் இழுத்துக்கிறது? இனிஷியல் பரலோகத்தின் தேவனை நோக்கி. சூழ்நிலை என்னன்னு பாருங்க. எப்போ அவன் வந்து ஆலயத்தின் மேலே கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். அவன் வேலை போயிடுச்சுன்னு அழுவல. நீ அழுகுறது எதுக்கு? கொஞ்சம் சொல்ல. நீ அழுகுறது எதுக்கு? உனக்கு நல்ல வேலை கிடைக்கல, உனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இதுக்கு தான் அழுகுற? உன் அழுகையும் அவன் அழுகையும் ஒன்றா? நான் கேட்குறேன். அவன் அழுகை வந்து ஜனங்களை குறித்தது. அவனுடைய அழுகை வந்து துக்கம் வந்து ஜனங்களை பற்றியது. ஐயோ, என் கடவுளுடைய ஜனங்க, இவ்வளோ பெரிய கடவுளுடைய ஜனங்க, மகா பலமும் பலத்த கையும் வல்லமையும் உள்ள கர்த்தருடைய ஜனங்க சிறையிருக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க, மோசமான நிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம படித்தோம். ஏன்னா முழுசாக படித்தது அது புரியும். எங்கே வந்து முடிக்கிறான் ஃபைனலாக? எங்கே? ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டுருளும், என்னுடைய ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்டுருளும். என்னத்தை கேட்க சொல்கிற? ஜெபத்தில் அழு போறியா? அழுகையை பார்க்க சொல்றியா? புலம்புறத இல்லை இல்லை ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி செய்தருளும். எதன்படி செய்தருளும்? that is show and do according to your mercy. இரக்கத்தின்படி என்ன பண்ணியருளும் நீர். அதுதான் பாருங்க, ஜெபத்தோடைய ஃபார்முலாவே அதுதான். புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் அடிப்படையில் ஒரு ஜெபத்தை படிக்கிறீங்கன்னா அப்படி தான் படிக்க முடியும். நீங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த புதிய உடன்படிக்கையின் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எல்லாமே. அதை தாண்டி போகவே முடியாது. அதனால தான் பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கேட்டு நம்பி அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா இட் இஸ் a useless prayers and irritating prayers and waste of time. அது எரிச்சலின் ஜெபம், அது தேவையற்ற ஒரு ஜெபம், அது நேரம் வீணாக்குகிற ஒரு ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். தேவனே, இந்த காரியத்தில் உங்களுடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக. எதை விளங்க பண்ணுவீராக? என் வேளையில் நான் முன்னேறுவதற்கு உங்களுடைய இரக்கத்தை என்ன பண்ணுவீராக? விளங்க பண்ணுவீராக. என் சரீரத்தில் சுகம் உண்டாவதற்கு உங்களுடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய கிருபையும் பாதுகாப்பையும் தருவதற்கு உங்களுடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அவன் ஜெபிக்கும் போது எப்படி இருக்கலாம்னா, ஏதோ ஜனங்கள் பார்வையில் இரக்கத்தை பெறும்படி, அது அவசியமே இல்லை. அவங்க இறக்கப்பட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவனுக்கு தெரியும் கடவுளுடைய பார்வையிலிருந்து தான் இரக்கத்தை நான் பெற வேண்டும். அதனால தான் அவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறான் அவன். ஒரு ராஜாவண்ணத்தில் ஒரு மனுஷன் இரக்கத்தை பெறுவது ரொம்ப எளிது. காலையில் வந்தீங்கன்னா இரக்கத்தை உங்களுக்கு காட்டுவான். ஆனால் அதனால் ஒரு பெரிய பிரோஜனம் இல்லையே. ஆனால் நெகேமியா ஜெபிப்பது ஆண்டவர் இடத்துல, இந்த ஜெபம் என்னதுக்கு? இரக்கத்தை எனக்கு காண்பித்தரலும், என் ஜனத்துக்கு காண்பித்தரலும். அப்போ நம்முடைய ஜெபம் வரும்போது அப்படிதான். கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா he will do according to his mercy. அவருடைய இரக்கங்களின்படி எனக்கு செய்வார். அதனால தான் பேதுரு தான் போதிக்கிறார், கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்து, அதை தயவு உள்ளவர் என்பதுன்ற வார்த்தை வரும், என்பதை ருசி பார்த்தது உண்டானால் இருக்கும். அப்போ தெய்வனுடைய இரக்கத்தை ருசி பார்க்கணும் பாருங்க. எதில்? ஜெபத்தில். எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எவ்வளோ மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் காரியம் கஷ்டம்னு போய் ஜெபம் பண்ணுறேன், அதை இரக்கமுள்ளவராய் அதை கவனிக்கிறார், கருசனை உள்ளவராய் கவனிக்கிறார். என் மேலே இரக்கத்தோடு பார்க்குறாரு, என்னை கடுமையாக பார்க்குறதில்ல, என்னை வெறுப்பாக பார்க்குறதில்ல. என் மேலே தப்பு இருந்திருக்கலாம், என் மேலே பாவம் இருந்திருக்கலாம், என் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட வந்துட்டேன், அவர் உடன்படிக்கை கை கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். அதனால் அவர் என்னை புறம்ப தள்ளுறதில்ல, உன் ஜெபத்தில் கேட்க முடியாது போயா அப்படின்னு சொல்கிறது இல்லை. இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்து என்கிட்ட இரக்கத்தை வேற கேட்குறியான்னு கேட்க போகிறதில்ல. we come unto the Lord's presence. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா he will ready to show his mercy. தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்க எப்பவுமே ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 28:13. Proverbs chapter 28 verses 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்? இது பல கான்டெக்ஸ்டில் பல பெர்ஸ்பெக்டிவில் இதை எடுத்து போதிப்பாங்க. ஹைடிங், ஹிடன், மறைப்பது. அதில் இங்கே பாயிண்ட் வந்து அது கிடையவே கிடையாது. எதை மறைப்பதுன்னு பேசுகிறாரு அடுத்த வார்த்தை படித்தாலே புரிஞ்சிடும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். என்ன பண்ணுகிறவனோ? பாயிண்ட் என்ன? அந்த அறிக்கை செய்து விட்டு விடுவது. இதையும் தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. தவறான விதத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இனிமேல் நான் அதை செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு விட்டு விடணும். நான் விட்டுறேன், இனிமேல் பொய் பேசுறதே நான் விட்டுறேன் அப்படின்னா தட் இஸ் எ ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட். அதுக்கு இயேசு தேவையில்லை, சிலுவை தேவையில்லை, இயேசுவின் ரத்தம்லாம் தேவையில்லை. அது சாதாரணமாக எதுக்கு வேணால் யாருக்கிட்ட வேணால் நீங்கள் போய் அப்படி ப்ரேயர் பண்ணிக்கலாம். டு எனி காட். கடவுளே இனிமேல் நான் எந்த தப்பையும்
செய்ய மாட்டேன். ஹலோ, அது இயேசு தேவையில்ல. அப்போ இங்கே சொல்ல வர கான்டெக்ஸ்ட் என்ன? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். எதை விட்டு விடுகிறவன்? இங்கே கவனிக்கணாங்க. தன் பாவங்களை அறிக்கை யார்கிட்ட செய்கிறான்? யார்கிட்ட செய்கிறான்? பரிகாரியாகிய கர்த்தரிடத்தில், கிருபாதார பலியாக இருக்கிற கர்த்தரிடத்தில். விட்டு விடுகிறவன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எங்கே விட்டு விடுகிறான்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்னொரு வார்த்தை இருக்குது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை. பாவம்ன்றது ஒரு பாரம். எங்கே வைக்க சொல்லியிருக்கிறார்? அதை நல்லா சொல்லுங்களேன். விட்டு விடுவது என்றால தான். எங்கே விட்டு விடுறேன்? ஐ வில் லீவ் மை சின் அட் த கிராஸ். கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை நான் விட்டு விடுகிறேன். கல்வாரி சிலுவையோடு ஒழிஞ்சு போட்டாங்க. கல்வாரி சிலுவையிலே அது மன்னிக்கப்படட்டும். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் அது கழுவப்படட்டும். அதுதான் சரியான முறையை தவிர, ஆண்டவரை நான் விட்டுறேன் இனிமேல் பத்திரமா, அதெல்லாம் நடக்காது. அது திருப்பி தொடரும். நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. அது அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ். ஆங்கிலத்தில் சிலுவை நிழலில் மட்டும்தான், சிலுவையில் மட்டும்தான் உங்களுடைய பாவங்களை, உங்கள் சாபங்களை, உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் மீறுதல்களை நீங்கள் விட முடியும். வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. நீங்கள் எங்கே விட்டாலும் மறுபடியும் வந்து தோத்திக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே விட்டாலும் மறுபடியும் உங்ககிட்ட வந்து அட்டாச் ஆகிடும். அது சிலுவையில் விட்டால் மட்டும்தான். பாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கடலின் ஆழத்தில் அவைகளை போட்டு விடுகிறார் சொல்லுது. எங்கே போட்டு விடுகிறாரா? அது ஒரு புரிதலுக்காக சொல்றார். என் பாவம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலின் ஆழத்தில் போய் தேடிக்கொண்டார். தேட முடியுமா? கடல் கரையில் போட்டாலே தேட முடியாது. ஹலோ, ஒரு செயினை கடலில் போட்டு, நான் ஒரு வாட்டி பார்த்தேன், செயினில் கடலில் போட்டு 100-200 பேர் வந்தவன்லாம் தேடிக்கிட்டு இருக்கலாம். வந்தவன்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறான் ஒரு செயினை, தம்மாத்தூண்டு செயினை. கரையிலேயே நான் சொல்கிறேன், கரையிலேயும் தக்க போரு நடுக்கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். எங்கே போட்டு விடுகிறாரா? அப்போனா நீங்கள் சிலுவையை நம்பி ஒரு பாவத்தை அறிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அது எங்கே போடப்பட்ட பாவம்? அது எதுக்கு சொல்றாரு? மறுபடியும் அதை நினச்சி கூட பார்க்காத, அதுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னொரு வார்த்தையும் கொடுக்குறாரு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை, யூ ஆர் ரைட் நவ் கிளியர்டு. நேற்று ஒரு பாவத்தை பண்ண, அதை அறிக்கிட்ட, அது சிலுவையில் விட்டுட்ட. என்ன நடந்தது? அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவிட்டு. இட் வாஷ்ட் அவே மை சின். பிசாசுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. என்னது? ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். நேற்று பண்ணலை, அன்னைக்கு அப்படி பண்ணலை, எப்போ அது கழுவி அகற்றியாச்சு. எங்கே எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அவனால் கடவுளுக்கு முன்னாடி. பிகாஸ் இட் இஸ் வாஷ்ட் அவே, இட் இஸ் வென்ட் அவே சம்வேர். கடலின் ஆழத்தில் போடப்பட்ட மாதிரி. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவத்தின் காரியத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகி தேவனுடைய இரக்கத்தினால் தான் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ முடியும். இதனால தான் வாழ முடியும் நம்ம. அப்போ இங்கே அதுதான் சொல்ல வர்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன்றது எதை சொல்லுது? எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கன்றதா கிடையாது. ஹலோ, அது பெரிய வீக்னஸ். அது சில நல்லவங்க இருப்பாங்க, ரொம்ப போய் சொல்லிடணும். சொன்னீங்கன்னா முடிஞ்சது உன் ஜோலி. அது எவ்வளோ பேர் நண்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு உணர்ச்சி விஷயத்தில் சில காரியங்களை சொல்லிட்டீங்கன்னா, இந்த நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எதாவது முடியும். அது அவமானமா, அசிங்கமா, பிசாசு அவனுக்குள்ளேருந்து உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். அன்னைக்குப்பான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நெவர் டூ தட் சின் அகேன். திரும்பி பார்க்காதனால தான் சொல்லுது. திரும்பி அதை ஒரு காரியத்தை விட்டுட்டுன்னா திரும்பி பார்க்கவே பார்க்காத. ஏன்? இங்கே பாயிண்ட் அதுதான். இரக்கம் எப்படி உண்டாகிறது? இரக்கம் எப்படி தான் உண்டாகுது? அறிக்கை செய்து சிலுவையிலே விட்டு விடுகிறேன், அதனால தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டாகிறது. எது உண்டாகிறது எனக்கு? அப்போ சுகம் எப்படி உண்டாகிறது? அப்படி தான் உண்டாகிறது. எனக்கு ஆரோக்கியம் எப்படி உண்டாகிறது? அப்படி தான் உண்டாகிறது. எனக்கு வழிகள் எப்படி உண்டாகுது? அப்படி தான் உண்டாகிறது. எல்லாம் தேவனுடைய இரக்கத்தினால் உண்டாகுது. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, முட்டி தேஞ்சது தெரியுமா, அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ண தெரியுமா, 1 மணி நேரம், அதெல்லாம் தேவையே கிடையாது. 50 நிமிஷத்தையும் பார்க்கறதில்ல, 55 நிமிஷத்தையும் பார்க்கறதில்ல. அவர்கிட்ட கிளாக்கும் கிடையாது, வாட்சும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நமக்கு தான் டே அண்ட் நைட்டு, லைட்டு எல்லாமே நமக்கு தான். அவருக்கு கிடையாது. உங்கள் லெவலுக்கு அவரு கொண்டாந்துடாதீங்க. அவருக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவர் ஒரே ஒரு பிரின்சிபல் அடிப்படையில் தான் செய்யப்படுறாரு. எப்படி? ஒருவன் என்னை நம்பி வந்துட்டா, என்னை நோக்கி அறிக்கிட்டுட்டா, என்னை நம்பி அவன் பாவத்தை விட்டுட்டானா, அவனுக்கு தலைமுறைக்கும் என்னுடைய இரக்கத்தை
காண்பிப்பேன். எதை காண்பிப்பேன் நான்? ஏன்னா அவன் என்ன நம்பி வந்து விட்டுருக்கிறான், சிலுவையில் வந்து விட்டுருக்கிறான். நான் விட்டுறேன் ஆண்டவரே, நானே சரியாயிட்டேன்னா அது மதம். இல்லை, உம்மை நம்பி உங்களுடைய சிலுவையை நம்பி நான் விடுறேன் அப்படின்னா அவனுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது. எது உண்டாகிறது அவனுக்கு? தேவனுடைய இரக்கம். காயினுக்கு உண்டானது அப்படிதான். காயின் நினைச்சிருந்தா அப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணிட்டான், இனிமேல் செய்ய மாட்டேன். அவன் அப்படி வரவே இல்லை. அவனுக்கு தெரியும் தன்னுடைய நிலையை பற்றி. எப்படி வந்தான் அவன்? ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தா நான் எப்படி சகிப்பேன்? காட் கைண்ட்லி ஹெல்ப் டு மீ, எனக்கு உதவி செய்வீராகணும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். நெகேமியாவின் காரியமும் அதுதான். அலங்கு மிடிக்கப்படுது, ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானத்தப்படுகிறார்கள். உடனே he has to God, கடவுளிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நானும் என் ஜனங்களும் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. எதை காண்பிப்பீராக? இரக்கத்தை காண்பிப்பீராக. அதுக்குரிய விளக்கம் தானே நீதிமொழிகள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து சிலுவையிலே விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஒரு பாடலே இருக்கு, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எப்படி வாழ்வடைகிறேன்? நான் சிலுவையை நம்பி வந்துட்டேன், என் பாவமும் என் பாரமும் அங்கே நீங்குகிறது. எல்லாவற்றையுமா இயேசு சுமந்து கொண்டார், அவர் சரீரத்தில் சுமந்து கொள்ளப்பட்டது. அந்த பாவத்திற்குரிய தண்டனை அவர் அனுபவித்தார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது கூட அப்படிதான். இஃப் யூ ஃபர்கிவிங் சம்படி சின், எப்படி மன்னிக்கிறீங்க? போனா போது, நான் கிறிஸ்தவனா இருக்கனால மன்னிக்கிறேன், அப்படி இல்லை. நான் உன்னை ஏன் திரும்ப மன்னிக்கிறேன்? உன் பாவத்திற்காக சிலுவையில் ஒருவர் அடிக்கப்பட்டு விட்டார், தண்டிக்கப்பட்டு விட்டார். அதனால் அது அப்படிதான் என்ன மன்னிச்சிருக்கிறார், அப்படிதான் நான் உன்னை என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். நான் தண்டிக்கப்படலை, நானும் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி மன்னிக்கப்பட்டேன்? எனக்காக ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதே போலதான் அந்த அறிவு வரணும் பாருங்க. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால மன்னிக்கணும், அந்த பாயிண்ட்லாம் வேலிடே கிடையாது. எது வேலிடான பாயிண்ட்? ஐ ஹவ் ஃபர்கிவன் பை த ஜீசஸ் கிரைஸ்ட். அதே போல் நீயும் உன் பாவத்தை செஞ்சிருக்கலாம், அது எனக்கு எதிரானதாக இருக்கலாம். ஐ ஃபர்கிவிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன்னா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய தண்டனையை சிலுவையில் ஏற்கனவே ஒருவர் சுமந்து விட்டார். அப்படிதான் நம்முடைய சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு, நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே மன்னிப்பு நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார் இவனுக்காக, அதனால் நான் இவனை தண்டிப்பது இல்லை, அதனால் நான் இவனை பழி வாங்குவது இல்லை, அதனால் நான் இவனை வச்சுக்கிறேன் உன்னை அப்படி சொல்கிறது இல்லை. விட்டுட்டு போயிடுறேன் சிலுவையில். என்ன பண்ணிடுறேன்? நான் விட்டுட்டு போயிடுறேன். அதை நான் அப்படி விட்டுட்டு போகிறதுனால எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சாக்கியம் என்ன? தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டாகுது. எது உண்டாகிறது எனக்கு? அவன் தேவனுடைய இரக்கம் உண்டாகிறதுனால என்ன இருக்குதுன்றதை அடுத்த வருஷம் பார்க்கலாம். இதோட அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் வரும். எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக நல்ல செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஜபத்துல் உங்களுடைய இரக்கம் அடங்கி இருக்கிறது ஆண்டவரே. Your grace abide in the prayer. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் தகப்பன் இரக்கத்தின் தகப்பனாக, இரக்கத்தின் தேவனாக, இரக்கத்தின் தந்தையாக எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிறபடியாக நான் செலுத்துகிறோம். You will never reject the one who come into you. இடத்தில் வருகிற ஒருவனையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. அவனுக்கு உங்களுடைய இரக்கத்தை நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே, தயவை நீர் காண்பிக்கிறீர். அருமையான இரவு நேரத்திலும் தேவரீர் பலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் இரக்கம் உள்ளவராய் அவருடைய காரியங்களிலே நீர் கிரியை செய்வதற்காக நினைச்சிருக்கிறோம். We thank you for that you are working in the prayers with your mercy, Lord. ஜபங்களில் தேவனுடைய கிருபையோடு கூட, உடைய தயவோடு கூட, உடைய இரக்கங்களோடு கூட கர்த்தர் நீர் கிரியை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நெகேமியா ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டருளும். கிருபையின்படி இரக்கத்தின்படியே செய்தருள்வீராக. இந்த அருமையான இரவு நேரத்திலும் கற்றுக்கொண்ட தேவரின் இதன்படியே பிள்ளைகள் அவர்கள் விசுவாசித்து ஜெபிக்கவும், இரக்கத்தின் அடிப்படையிலே அவருடைய ஜெபங்கள் அடங்கி இருக்கவும் நீர் உதவி செய்வீராக. வாழ்க்கைகள் மாற்றப்படுத்தும், வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை சந்திக்கிறேன். வருகிற சனிக்கிழமை வாலிபர்களுக்கான ஐக்கியம் மாலையில் இருக்கும். கலந்து கொள்கிறவர்கள் நீங்கள் வழக்கம் போல அந்த யூத் குரூப்ல நீங்க உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.